தமிழ்நாட்டிலேயே தமிழன் தமிழச்சியே தமிழ்நாட்டில் நீ அடிமையாக இருக்கிறாயா இல்லையா? நீ சுதந்திரத்தோடு இருக்கிறியா? உன் மொழி சுதந்திரத்தோடு இருக்கா? நீ ஆளுகிறாயா? காலனியாக இருக்கிறாய். செட்டிலர்ஸ் காலனின்னு சொல்கிறான். இப்போ குடியேறியவர்கள் காலனி. வெள்ளைக்காரன் அங்கேருந்து வந்து காலனி பிடிச்சான். குடியேறி சாதாரணமாக இந்திக்காரன் வந்துகிட்டே இருக்கான். இன்னும் 10 வருஷம் போனான் அவன் தான் ஓட்டு போட்டு அவன் தான் எம்எல்ஏ ஆவான், எம்பி ஆவான், எல்லாம் ஆவான். திரிபுராவில் என்ன நடந்தது? கலைஞர் இவர்களுக்கு தெரியும். இங்கே நாம் தமிழர் தம்பி எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. 100க்கு 90 திரிபுரி மக்கள் இருந்தவங்க இன்றைக்கி 100க்கு 20 பேர் தான் இருக்காங்க. எல்லாம் வங்காளி வந்துட்டான். மேற்கு வங்காள வங்காளி, பங்களாதேஷ் வங்காளி. அவன் தான் அங்கே ஆக்கிரமிப்பு. அவன் தான் முதல் மந்திரி ஆக முடியும். இப்போ அவன் தான் எம்எல்ஏ ஆக முடியும். இப்போ இருக்கிறவன் அவன் தான். வங்காளி தான் வர முடியும். மன்னிய மக்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி புதியதாக நமக்கு வந்து நம்ம அடிமைத்தனமாக இருக்கிறோம். இதை தமிழ்நாட்டில் இதை உணர்ந்து போராடுறவனால தான் ஈழத்துக்கு உதவி செய்ய முடியும். நான் சும்மா கிரிச்சல்ல. இதில் எல்லாம் இந்த உணர்வு இல்லாமல் இதுக்கு துணிஞ்சு நிற்க முடியாதவங்க ஒலிபெருக்கி கிடைச்சா உச்சாரமாக பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம அப்படி தான். இங்கே இந்த கூட்டமே போட முடியாது. இதை இந்த கூட்டம் விட்டுருக்கு நாளைக்கு என்ன போகுது அது தெரியாது. எல்லாம் பேசவே முடியாது. மாவீரர் நாள் தெருவில் நடத்த முடியுதா? எந்த நாட்டிலையும் நடத்தலாம். பல நாட்டில் வெளிநாட்டில் தடை போட்டிருக்காங்க. எல்லாம் நடத்தலாம். தமிழ்நாட்டில் நடத்த முடியாதுங்க. நம்ம இனம் அழிஞ்சு போச்சு. லட்சக்கணக்கான பேர் ஒப்பாரி வைக்க உரிமையற்று அடிமைகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம். டெல்லிக்கு கண்காணி வேலை பார்த்துற கட்சிகள், இந்த மாநில கட்சிகள்லாம் இங்கே இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதெல்லாம் டெல்லிக்கு கண்காணி வேலை பார்க்குறவன். பிரபாகரன் பேர் சொன்னால் போயிடுச்சான். பிரபாகரன்னா அர்த்தம் என்ன சொல்கிறாங்க? சூரியன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே என்ன சூரியன் இருக்குது? இந்திய அரசு டெல்லிக்காரன் ஈழத்தை ஆதரிச்சான்னா இங்கே இருக்கிற திமுக அதிமுக போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் ஆதரிக்கும். டெல்லிக்காரன் நம்மளை எதிர்த்தான்னா அங்கே இருக்கிற காங்கிரஸோ பாஜகவோ எதிர்த்தா வாழை சுருட்டிக்கிட்டு அவனுக்கு சேவை செய்ய போயிடும். இதான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்திரா காந்தியை இங்கே வந்து பயிற்சி கொடுத்தாங்கல்ல விடுதலை புலிகள் உள்பட்ட போராளி குழுக்களுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் ஐயா வீரமணி கருணாநிதியெல்லாம் அப்படியே தூக்கி வாரிட்டு அப்படியே விடுதலை புலிகளை பற்றி எழுதுறது என்ன? வீரமணி தான் விடுதலை புலிகள் நெருக்கமாக இருந்தவர். அவங்க எதிர்த்தாங்க. டெல்லியில் இருக்கிறவர்கள் முரண்பாடு வந்தது. அப்படியே விடுதலை பேரே சொல்லக்கூடாது திராவிட கழக கூட்டத்தில். எப்படிங்க அது? ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இதுதான். இந்த தன்மை தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் தேசியம் இல்லை தமிழர்களுக்கு, தமிழர்களிடம் இருந்தால் நாம் வந்து ஈழத்துக்கும் உதவ முடியாது, நமக்கான உரிமையை மீட்க முடியாது. ஜனநாயகம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இனநாயகம் இருந்தால்தான் அதற்குள் தான் ஜனநாயகம் இருக்கும். இனநாயகம் இல்லாத போது ஜனநாயகம் எங்கே இருக்கும்? நான் தமிழன், என் தேசம் தமிழ் தேசம் என்ற உரிமை இங்கே இல்லாத பொழுது இங்கே என்ன ஜனநாயகம் எங்கே இருக்கும்? பாஜகவை ஆதரிக்கிறதா காங்கிரஸ் ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஜனநாயகம் வச்சுருப்பான் அவன். அதான் ஜனநாயகமா? ஹிந்தி இருக்கிறதா தமிழ் இருக்கிறதா? இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதா தமிழ் இருக்கிறதா? அந்த ஜனநாயகம் இருக்கணும்ல. பாஜகவை ஆதரிக்கிறதா காங்கிரஸ் ஆதரிக்கிறதாங்கிற ஜனநாயகம். எஜமானர்களில் எந்த எஜமானர் ஆதரிக்கிறா என்பதற்கு ஜனநாயகம் உனக்கு இருக்கலாம். அதுக்கு மேலே உனக்கு ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நெருக்கடி பண்ணும் பொழுது நாங்கள் பாஜக வந்தால் பாசிசம் வந்துவிடும், காங்கிரஸ் அதை மீட்கும். ஐயா நம்ம திருச்சி வேல்சாமி அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். பல்வேறு உரிமைகளை பறித்தவர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனாலும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நம்ம இனம் அழிக்கப்படும் பொழுது காங்கிரஸ்காரர் உள்பட கண்டித்தார்கள். அதுதான் இன உணர்ச்சி. நம்ம இனம் அழிக்கப்படும் போது எனக்கு தெரியும் காங்கிரஸ்காரர் உள்பட கண்டித்தார்கள், வந்து துயரப்பட்டார்கள். அது தன்னால் எழக்கூடிய ஒரு உணர்ச்சி. நாங்கள்லாம் பல தடவை சிறைக்கு போனவங்க ஈழத்துக்காக. கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலையும் சிறைக்கு போனவங்க, ஜெயலலிதா ஆட்சியிலையும் சிறைக்கு போனவங்க. பிரபாகரன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். ராஜீவ்காந்தி கொலையை பற்றி எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட என்னடா குற்றம்னு கேட்டோம். அந்த பொண்ணு, அது பேர் என்ன, அந்த பொண்ணு தனு அங்கே நின்று போயிட்டா. எங்கள் கண்ணகின்னா என்ன பண்ணிப்பா தெரியுமா? மதுரையும் எரிச்சா சேர்த்து டெல்லி பட்டணத்தை எரிச்சிருப்பா அப்படின்னு பேச வேணாம்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் எங்கள் இனத்தை அழிக்கும் பொழுது அந்த நபரை கொண்டுட்டான்னு ஆத்திரப்படுறீங்களா? எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா? மன்னன் எங்கள் பாண்டியன் தப்பு பண்ணான், அவனை சாகடித்தது மட்டுமல்ல, மதுரையை எரிச்சா. அமைதிப்படை அனுப்பி எங்கள் மக்களை பல்லாயிரக்கணக்கில் படுகொலை செய்த ஒரு நபரை அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவரை தீர்த்து கட்டினா பத்தாதுப்பா, டெல்லி பட்டணத்தையே எரிச்சிருப்பா எங்கள் தமிழை சேர்ந்துருந்தா. அப்படி எங்கள் மரபு அதுன்னு பேசினேன். ஆனால் எங்களுடைய கொள்கைப்படி அப்படி ஒரு அரசியல் தலைவரை கொலை செய்வது நமக்கு எதிரான முடியும், அது கூடாது என்பது தான் இன்றைக்கும். அதுதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீ தடை போடுறியா, போடு, ஜெயிலில் எங்களை போடு. அப்படி போனவங்க நான் அந்த நிலையில் தான் நாங்கள்லாம் பேசுகிறோம். தமிழ்நாட்டு உரிமைக்கு குரல் கொடுக்க முடியாதவர்கள், வராதவர்கள், களத்துக்கு வராதவர்கள், ஈழத்துக்காக குரல் கொடுப்பது என்பது அது ஒரு 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 போலித்தனமாக தெரியலையா? அதாவது கொடுக்குறாங்களேன்னு மகிழ்ச்சி அடையும், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையாக நிற்க முடியாது இல்லை. ஒரு போராட்டம் அதுக்காக சிறைக்கு போயிடுவாங்களா? எவ்வளோ பேர் போயிடுவாங்க நம்ம தோழர்கள், நம்ம மக்கள். அந்த போர்க்குணமே குறைஞ்சிட்டு வருது நம்மகிட்ட. அதை உருவாக்க வேண்டும். வீரர்களை புகழ்வது அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்கல்ல. நாங்களும் வீரந்தான், நாங்களும் வீரந்தான் பிரபாகரன் முதுகுக்கு பின்னால்னு பேசக்கூடாது. நமக்கான போராட்டம், நம்ம மக்கள் திரள் போராட்டம், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம் கௌரில்லா போராட்டம் இங்கே விடுபடாது. எங்களுடைய கருத்து. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்க போங்க. இங்கே ஆயுத போராட்டம் விடுபடாது. மக்கள் திரள் போராட்டம், அறப்போராட்டம், வெகு மக்கள் போராட்டம். எத்தனை வேணாலும் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கணும். அரசு எந்திரத்தை நிறுத்த முடியும். மக்கள் போராட்டத்தின் மூலம் அரசு எந்திரத்தை செயல்படுத்தால் நிறுத்த முடியும். இந்தியாவை நிறுத்த. அஸ்ஸாமிலே வெளியார் அதிகமாக வந்து விட்டார்கள். அஸ்ஸாமிலே 79 வாக்கில் அந்த போராட்டம் தொடங்குச்சு. மொரார்ஜி தேசாய் தலைமை அமைச்சர் இராணுவத்தை கொண்டு போனான். அவங்க திருப்பி ஆயுதத்தை எதுவும் பயன்படுத்தலை. போராடுற மக்கள், ஆண்களும் பெண்களும் சாலையில் உட்கார்ந்தார்கள். சுட்டு கொன்னான். ரொம்ப பேரை சுட முடியவில்லை. ஆண்டு கணக்கில் நடந்தது. 10 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு தொடர்ந்து நடந்தது. ராஜீவ்காந்தி தலைமை அமைச்சராக வந்த பிறகு அந்த மாணவர்களை கூப்பிட்டு பேசி ஒப்பந்தம் போட்டார். அவன் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டார். அவர்கள் 51க்கு பிறகு வந்தவங்களாம் அயலார்னார். ராஜீவ்காந்தி 71க்கு பிறகு வந்தவங்களாம் அயலார்னு போடு. 19 லட்சம் பேர் அயலார்னு அங்கேயே வச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சி அஸ்ஸாமில் மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறியது. அரசு அலுவலர்கள் போராட்டமாக வளர்ந்தது. நீதிபதிகள் நீதிமன்றங்களை புறக்கணித்தார்கள். அஸ்ஸாமிலே சும்மா நடந்ததா? மக்கள் போராட்டத்துக்கு அது ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் போராட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதற்கும் தயாராக இருக்கிறார்களா? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மறியல், ஒரு தடை உத்தரவு வந்தால் மீறி செய்வோம். வேண்டாம். இல்லை கைதுக்கு வாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்களா? இந்த உளவியலை முதல் இந்த உளவியலை எம்ஜிஆர் தான் உருவாக்கினார். கருணாநிதி தர்ணாவெலாம் நடத்தினா கைது ஜெயிலில் போட்டார் எங்களெல்லாம். நான்லாம் 73 முதல் ஜெயிலுக்கு போனேன். தர்ணாவுக்கு தான். தர்ணா போராட்டம் சிபிஎம்மில் அடிச்சு போட்டார். ஆனால் எம்ஜிஆர் கைது பண்ணி மாலையில் விட்டுருவார். இப்போ இப்படி போய் பழக்கமாக போன பிறகு மாலையில் விட்டுருவாங்களான்னு கேட்கக்கூடிய உளவியலை உண்டாக்கி விட்டார்கள். அப்புறம் அது என்னாச்சு? அடுத்த கட்டமாக இப்பொழுது சாயந்தரம் வரல என்னால் இருக்க முடியாதுங்க. எப்படி கைதாகி மாலையில் விட்டுருவாங்களாங்கிற உளவியல் அடுத்த கட்டத்துக்கு போகுது. 6 மணி வரைக்கும் என்னால் அங்கே இருக்க முடியாது, வேலைகள் நிறையா இருக்குது. பொதுவாக இருக்கா இல்லையா நம்ம தமிழ்நாட்டில்? அதை மீறி போராடுறோம், வர்றவங்க இல்லை, எல்லாரையும் நம்ம கோழைன்னு சொல்லலை. இந்த மாதிரி தன்மையில் இதையெல்லாம் மாற்றாமல், இதிலெல்லாம் ஒரு மாற்றி போர்க்குணம் உரிமைக்காக நிற்கிறது, தியாகம் பண்ணணும். நம்மளும் தியாகம் பண்ணணும். ஈழத்தமிழுடைய தியாகத்தில் நம்ம வணிகம் செய்ய முடியாது. ஈழத்தமிழுடைய தியாகத்தை சொல்லி நம்ம குளிர்காய முடியாது. நீ தியாகம் செய்கிறாயா இந்த மண்ணில்? தமிழ் தேசியம் என்றால் மற்றவங்களாம் இழிவாக கருதுறதோ அல்லது பகைவராக கருதுறதோ அல்ல. நம்மை நாம் அடையாளம் கண்டு கொள்வதா இல்லையா? இப்போ நீங்கள் ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது. கர்நாடகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ மண்ணின் மக்களுக்கு வேலை. நம்ம மண்ணின் மக்கள்னு பொதுவாக சொல்லுவோம். அவங்க கன்னடிகான்னு சொல்கிறாங்க. அதில் யார் யார் அங்கே வாழக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் கன்னடிகா தான். அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டு அங்கே இருந்தாலே அவங்க கன்னடிகான்னு சொல்கிறான். இங்கே நாங்கள் தமிழ் தேசியம்னா தமிழ் மட்டும் வாழ்கிறான் என்று திராவிட முகாம் சீறி எழும்.
தமிழர் என்று சொல்லாதே திராவிடர் என்று சொல் என்று நான் 50-60 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லி பழக்கி விட்டார்கள். கேரளாவில் அப்படி கிடையாது. கேரளான்னா எல்லா இடத்தையும் தான் மலையாளிகள் தான் அங்கே அதிகம். அவங்க தாயகம் தான், மாற்றுக்கருத்தில். அங்கே தமிழர்களும் இருக்கிறார்கள், மற்றவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்த்து தான் அந்த உணர்வோடு இருக்கிறாங்க. அங்கே வாழ்கிற அந்த மக்களும் அந்த உணர்வோடு தான் இருப்பார்கள். அப்போ தான் இருங்க, தப்பு கிடையாது. ஆந்திராவில் உள்ளவங்க தெலுங்கு தேச உணர்வோடு இருங்க. தெலுங்கு தேசம்னு கட்சிக்கு பேர் வைக்கிறாங்க அங்கே. இங்கே தமிழ் தேசம்னா பிரிவினைவாதம் இல்லை, பிரிவினைவாதங்க. இங்கே தமிழ் சாவனிஸ்ட் விங்கன்னு ஒன்று இருக்குது. தமிழ் பற்றி பேசினால் அவர்கள் தமிழ் வெறியரை பிரிக்கிறது. கியூ பிராஞ்சில் அது ஒரு பிரிவு. இந்த கியூ பிராஞ்சையும் தமிழ் சாவனிஸ்ட் விங்கையும் முதல் தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர், தமிழ் இன தலைவர், தமிழர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. தமிழ் சாவனிஸ்ட். ஆந்திராவில் தெலுங்கர் சாவனிஸ்ட் உண்டா? கேரளாவில் மலையாளி சாவனிஸ்ட் உண்டா? ஏன் கர்நாடகத்தில் நிறைய இயக்கமே இருக்குது. கன்னட வெறியர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர்களை தாக்கியவர்கள் அவர்களெல்லாம். அந்த கர்நாடகத்தில் கன்னட அமைப்புகள் வற்புறுத்துவதனால தான் இந்த சட்டம்லாம் வருது. அங்கே கன்னடா சாவனிஸ்ட்னு ஒரு விங்கு வச்சுருக்காங்களா? திராவிட ஆட்சி தான் அதெல்லாம் இருக்கும். சொன்னால் வருத்தப்படுவாங்க, வேண்டுமுன்னே திராவிடர் சொல்கிறீங்கன்னு. எப்படி இங்கே இருக்குங்கிற உங்கள் திராவிட மாநிலங்களில் கடுமையாக கன்னட இனப்பிரியோடு தமிழர்களை தாக்குபவர்கள் பல தடவை பார்த்துட்டு நம்மங்க கொலை பண்ணுறவங்க. அதுக்கான கட்சிகள்லாம் இருக்குது. அந்த பேர் என்ன, ஒரு சால்வாலிக்கா, இன்னொருத்தர் நாராயணராவ்னு ஒருத்தர் புதுசாக ஒன்று, வேதிகா, வட்டல் நாகராஜ், நாராயணசாமி, வேதிகா, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் போய் முதலமைச்சரை பேசுவாங்க, முழு அடைப்பு நடத்துவார்கள், முதலமைச்சரை போய் சந்திப்பாங்க. இங்கே நமக்கு இது இல்லை. அது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தமிழ் என்று சொன்னால் பொதுவானது. தமிழ் வாழ்த்து என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டு கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவங்களும் எல்லாம் சேர்த்து தான் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து என்றால் என்ன அர்த்தம்? அது தமிழர்கள் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறோம். நாம் ஏதோ எல்லா உரிமைகளையும் பெற்று மன நிறைவோடு இருப்பது போலவும், நம்முடைய சகோதரர்களுக்கு தான் ஈழத்திலே ஒன்றுமில்லை என்பது போலவும், நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் என்பது போலவுமே நினைப்பது என்பது தான் போராட்ட களத்திலிருந்து விலகிக் கொள்வதற்கான ஒரு சமாதானம். இங்கே என்ன சம உரிமையோடு இருக்கிறோம்? முதல்ல ஈழத்தை பார்ப்போம், அப்புறம் தமிழ்நாட்டை பார்ப்போம். இப்போ நான் மாட்டிக்க மாட்டேன்ப்பா, ஈழத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை நான் ஆதரித்து முழக்கம் போடலாம், அதை செஞ்சுட்டு போகிறேன். நான் களத்தில் இறங்க மாட்டேன். அந்த மனோநிலை தானே அது. தன்னுடைய அடிமைத்தனத்தை அறிந்து கொண்டு அந்த விலங்கொடிக்க முன்வராதவன் சகோதரனுடைய அடிமைத்தனத்தை, அடிமை விலங்கை உடைத்த எந்த அளவுக்கு நிற்பான் களத்திலே, எந்த அளவுக்கு போராடுவான்? இதை உணர வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கெல்லாம் இருக்கிறது போலும் ஈழத்தமிழர்களுக்கே, நான் அவங்கள்ட்ட அண்மையில் தான் பேசினேன் சில நண்பர்கள்ட்ட, எல்லா உரிமைகளோடும் தமிழர்கள் இங்கே இருப்பது போலவும், இப்போ ஈழத்தை பார்த்து ஈழத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் துணை செய்தால் போதும் என்பது போலவும் கருதுகிறார்கள். ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி அளவு கூட இங்கே கிடையாது. எந்த ஊரில் எந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வி இருக்கிறது? தனியார் பள்ளியில் எல்லாம் ஆங்கிலம். தமிழில் பேசினால் அபராதம் போடுறான். இந்த சென்னையில், இந்த தஞ்சாவூரில், இந்த திருச்சியில் பள்ளிக்கூடத்தில் தமிழில் பிள்ளைகள் பேசினால் தண்டத்தொகை அல்லது தண்டனை வெயிலில் நிறுத்தி வைக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழா நடப்பதாக ஒலிபெருக்கி வச்சு வெளியில் கேட்டோம்னா முழுக்க ஆங்கிலம்தான். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் புழுத்து பெருத்து போய்விட்டன. எல்லாம் ஹிந்தி ஒரு மொழி பாடமாக கொண்டவை. சென்னையில் கிடைத்துள்ள பெயர் பலகையில் தமிழ் இருக்கிறதா? என்ன தமிழ் ஒழிப்பு சட்டம் போட்டால் கொண்டு வந்தான்? தமிழ் விழிப்புணர்ச்சி இல்லாத இந்த மக்கள் முதுகில் ஏறி குத்துறான். உன் தாய்மொழியில் ஏறி
தாய்மொழி கண்ணில், தமிழ் தாய் கண்ணில் ஈட்டியால் குத்துறான், இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறோம்? மொழி மட்டுமல்ல, எல்லா உரிமை. இந்த ஊரில், எங்கள் தஞ்சாவூரில் என்ன நெல் போடணுங்கிறது டெல்லியில் தீர்மானிக்கிறான். அந்த நெல்லுக்கு என்ன விலைங்கிறது டெல்லியில் தீர்மானிக்கிறான். நம்ம தீர்மானிக்க முடியாது. எல்லாம் டெல்லியில் கொண்டு போயிட்டான். 1ஆவது வகுப்பில் என்ன பாடத்திட்டம், அதுக்கான சிலபஸ் அவன் வைக்கிறான், டெல்லியில் தீர்மானிக்கிறான். ஒவ்வொன்றும் அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு ஒரு தொடர் வண்டியெல்லாம் ஏற்கனவே என்னென்ன வண்டியெல்லாம் இருந்துச்சு, சோழன், சேரன், பாண்டியன், அது இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன, வந்தே பாரத், வந்தே வந்தே எல்லாம் ஹிந்தி தான். சதாப்தி கதாப்தி காங்கிரஸ் ஆட்சியில். இப்போவும் காங்கிரஸ் குரல் கொடுங்க, இதை ஏற்று குரல் கொடுங்க. நீராற்றல் துறை என்று வாட்டர் ரிசோர்ஸுன்னு வச்சுருந்தாங்க ஏற்கனவே மத்திய அரசில். நம்ம நீர்வளத்துறை, நீராற்றல் துறைன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாதான். நீ தமிழில் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஜல் சக்தின்னு தான் எழுதணும். இந்தி மயமாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமை கிடையாது. இருக்கிற விற்பனை எடுத்து ஜிஎஸ்டி கொண்டு போயிட்டானுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தேர்வு தான் அவன் நீட் அங்கே தீர்மானம் பண்ணி ஒரு நீட்டு கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் கொண்டு வர போகிறான். எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் தான், எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன். வடக்கு கிழக்கு மாநிலங்களிலே சிங்களமயமாக்கினார்கள் என்று இங்கே பேசுகிறேன் தமிழன் தமிழச்சி. உன் ஊரில் இந்தி மயமாகிட்டு இருக்க. தொழிற்சாலைகளில் இந்திக்காரன், வருமான வரித்துறை அறையில், ஜிஎஸ்டி அலுவலகத்தில் இந்திக்காரன், ரயில்வேயில் இந்திக்காரன், ஒரு வங்கி கிராமப்புறத்தில் உள்ள தேசமய அரசுடையமயப்பட்ட வங்கிக்கு போனால் மேலாளர் கிளார்க்கெல்லாம் இந்திக்காரன், இந்தியில் பேசுகிறான். நம்ம பிள்ளைகள் ஒரு வங்கி தேர்வு எழுதலையா? வங்கி தேர்வு கூட தகுதி இல்லாத பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், அதை எதிர்க்கணும், போராடணும். ஆனால் எல்லா உரிமையோடு இருப்பது போல் உன்னுடைய பட்டிக்காட்டில், எங்கள் ஊர் பட்டிக்காடு செங்கிப்பட்டியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் மேனேஜர் ஹிந்திக்காரன். வரலாற்றில் புகழ் பெற்றவர்களை பின்பற்ற முடியாதவர்கள் அதிகமாக புகழ்வார்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதிகமாக புகழ்வது. அவரை பின்பற்ற மாட்டார். அவர் என்ன, அதை அப்படியே நீ காப்பிடிக்க வேண்டியதில்லை. நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம், 1 மாதம் சிறைக்கு போக தயாராகி வரக்கூடிய ஆள் எத்தனை பேர்? நம்ம போராட்டங்களில் 1 மாதம் சிறை, 1 வாரம் சிறை, அதுக்கு கூட தயாராக இல்லை. பிரபாகரனை பற்றி புகழ்ந்து பேசினா என்ன அர்த்தம்? உடம்புல சைனைடு கட்டிக்கிட்டு போய் பிள்ளை ஆணும் பெண்ணும் நின்று வரிசையில் தலைவர்கிட்ட நேரம் கேட்டுச்சு. தலைவர் பாருன்னா எனக்கு நேரம் கொடுக்கல. நாங்கள்லாம் போய் அப்போல்லாம் வெளிநாடுகளில் மாவீரர் நாள்களில் பேசியவர்கள். இதையெல்லாம் நம்ம இனம் தானே அது. நாங்கள் பெருமைப்படுவதெல்லாம் என்ன? இந்த இனம் வீரமற்ற இனம், அடிமைத்தனமான இனம், கோழைத்தனமான இனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலை படுமோசமாக போன பொழுது தான் பிரபாகரன் எழுந்தார், விடுதலை புலிகள் எழுந்தார்கள். காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, பாவேந்தர் பாடினார். காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பேர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, அப்படி என்று வீரர்கள் கிளம்புவார்கள் என்று பாவேந்தர் அந்த காலத்தில் எழுதினார். அப்படி கிளம்பிச்சு எங்கள் இனம், அதனுடைய மரபணு இதோ பார், கரிகால் பெருவளத்தான் மரபணு வைப்பார், பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மரபணு வைப்பார், ராஜேந்திர சோழனுடைய இக்கால வாரிசைப்பார், பிரபாகரனாக விடுதலை புலிகளாக ஆண்களும் பெண்களும் எழுந்து நிற்கிறார்கள் என்று சொன்னோம். நம்பிக்கைப்பட்டோம். பெற்று புகழ்ச்சி அல்ல, உண்மை அது. வீரர்களை புகழ்வது அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்கு அல்ல. நாங்களும் வீரந்தான் பிரபாகரன் முதுகுக்கு பின்னால்னு பேசக்கூடாது. நமக்கான போராட்டம், நம்ம மக்கள் திரள் போராட்டம். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம் கௌரில்லா போராட்டம் இங்கே எடுபடாது. எங்களுடைய கருத்து. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்க போங்க. தமிழ்நாடு எல்லா உரிமையும் பெற்று, எல்லா நலமும் வளமும் பெற்று திருப்தியாக தனிநாடாக இருப்பது போல் நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்காதீர்கள். நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும், நாங்கள் உங்களுக்கு உதவ வேண்டும். தமிழ்நாட்டிலே நாங்கள் போராடும் பொழுது நீங்கள் ஆதரவு போராட்டம் நடத்த வேண்டும்.
ஒட்டுமொத்த தமிழினம் அங்கங்கே நடத்தணும். வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் நான் கேட்குறேன், இப்போ அங்கே போராட்டம் நடத்து, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்க. எல்லா உரிமையோடும் எல்லா வளத்தோடும் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இல்லை, நாமும் அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வோடு நமக்கு நம்ம காலத்துக்கு இந்த கருத்துக்களை எப்படி நம்ம கொண்டு போகலாம் என்ற உறுதியோடு சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நூல் அமையும். விடுதலை புலிகள் தமிழீழ போராட்டங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். அதாவது ஈழத்தினுடைய அமிர்தலிங்கத்தை விரைந்து அடையாளம் கண்டு கொண்டார்கள் பிரபாகரன், கிட்டு போன்றவர்கள் எல்லாம். நம்ம ஊர் அமிர்தலிங்கங்களை கண்டுகொள்ளவே இல்லை இன்னும். ஈழத்து அமிர்தலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அவர் சும்மா அடி கருணாநிதிலாம் தோற்று போயிடணும் அமிர்தலிங்கம் பேச்சு. எனக்கு கிட்டு சொன்னார் ஸ்விஸ்ஸில் பார்க்கும்போது, அவர் தழும்ப காட்டினார் கிட்டு. அண்ணே இதை நாங்கள் ரத்தத்தை கீறி அமிர்தலிங்கத்துக்கு பொட்டு வச்சேன் நான் படிக்கும்போது. எப்படி பேசுவார் அமிர்தலிங்க மேடையில்? தனி ஈழம் அடைந்தே தீர்வோம், சிங்களப்படை வந்து தடுக்கும் என்று நினைக்கிறீர்களா? சிங்களை படை வந்தால் நமக்கும் இந்திய பெருங்கடலில் பல படைகள் வரும். எந்த நாட்டிலிருந்து வரும் என்று நான் இப்பொழுது சொல்ல மாட்டேன். தெற்கே இருந்து வரும், வடக்கே இருந்து வரும், மேற்கே இருந்து வரும் பல படைகள் நமக்கும் ஆதரவாக வரும். சிங்களப்படையை வீழ்த்தி ஈழத்தை அடைவோம் அப்படின்னு பேசினார் என்ன அமிர்தலிங்கம். நான் போய் உடம்புல கத்தியால் குத்திக்கிட்டு ரத்தத்தை பொட்டு வச்சேன் அப்படிங்கிறார் கிட்டு. நம்ம ஊர் அமிர்தலிங்கம்லாம் இன்னும் மாலை மொழியோடு இருக்காங்க. அமிர்தலிங்கம் தான் டுபாக்கூர் என்பதை அம்பலப்படுத்தி விட்டார்கள் விடுதலை புலிகள். அங்கே இந்த டுபாக்கூர் அமிர்தலிங்கம் இங்கே இருக்காங்களே, மாலை மரியாதையோடைய புரட்சி பட்டத்தோடு தான் இருக்காங்க எல்லாம். அது எப்படி மேடையில் பேசி அம்பலப்படுத்த முடியாது? செயலில் களத்தில் இறங்கி மாற்று திட்டங்களுக்கு போராடி, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு போராடி மக்கள் செல்வாக்கை ஈட்டும் பொழுதுதான் அவர்களெல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள். நாம் அதற்கு ஒரு போர்க்குணத்தை, மக்கள் திரள் போராட்டத்திற்கு உரிய போர்க்குணத்தை பெறுவதற்கு சின்ன பிள்ளையிலிருந்து பிரபாகரனுக்கு எப்படி அந்த போர்க்குணம் இருந்தது என்று தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நூலும் இதற்கு அடுத்த நூல் பயன்படும். இது ஒரு திரை காவியமாக வர வேண்டும். அதற்கு யார் யார் என்னென்ன உதவி செய்யணுமோ செய்யுங்கள். அப்படியெல்லாம் வரும்பொழுது தான் நம்முடைய வரலாறு பதியப்படும், நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை தெரியும், உணர்ச்சிகள் ஊட்டப்படும் என்று தெரிவித்து கொண்டு இந்த பணியை சிறப்பாக செய்த நம்முடைய எழுத்தாளர் வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கு நெஞ்சு நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.